சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ஒயிட் குருமா. உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு நல்லா ஒயிட் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு முடி தேங்காய் போட்டிருக்கேன். இது கூட ஒரு 4, 5 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கசகசா, ஒரு 10, 15 போல் உடச்சக்கடலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க பேஸ்ட்டாக. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டு இதில் உருகுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக பிரிஞ்சி இலை, ஒரு 2 பட்டை, கொஞ்சமாக அன்னாசிப்பூ, கல்பாசி, அப்புறம் கொஞ்சம் சோம்பு போட்டு நல்லா எண்ணெயில் இந்த வாசனையெல்லாம் இன்ஃப்யூஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து காரம் பச்சை மிளகா தான், வேறு மிளகாத்தூள்லாம் போட போகிறது கிடையாது. ஸோ பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கூட நறுக்கி வச்சுருக்க ஒரு 3 பெரிய வெங்காயத்தை போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு இது கூட நறுக்கி வச்சுருக்க தக்காளி 3 வெங்காயம் எடுத்துருக்கேனியா, ஸோ 2 தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி சீக்கிரம் குழஞ்சி வந்துடும். இது நல்லா குழஞ்சி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, இது கூட நம்ம இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு, அப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான பட்டாணி. இது நீங்கள் காஞ்ச பட்டாணி எடுக்கிறீங்கன்னா முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதியும் இது கூட சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலம்பி தண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சப்பாத்திக்கு நான் எடுக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துருக்கேன். நீங்கள் இட்லி தோசைக்கு எடுத்துருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 விசில்ஸ் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பரான ஒயிட் குருமா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கலந்து விட்டு நல்லா சூடாக இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தின்னு எது கூட வேணாலும் சர்வ் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஹாப்பி குக்கிங்.